பணமே தரமாட்டோம், மக்களை நம்பித்தான் வந்திருக்கிற அப்படின்னு தைரியமா ஒரு சிங்கம் வந்திருக்குது. அது அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்திருக்குது. அந்த சிங்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் பயப்படுத்த ஆகணும். பயங்கர நகைச்சுவைங்க இது. அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்திருக்குது. பயங்கர நகைச்சுவைங்க இது. எல்லாரும் கனவு காங்கலாம், நிறைய கனவு காங்கலாம், அவங்க விருப்பங்க. பெண்கள் சப்போர்ட், இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே அண்ணாமலைக்கு தான். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு வந்தா கூட்டம் கூடுது. அது அவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க பொள்ளாச்சில இருந்து. அவருக்கு தகுதியே கிடையாது இங்க நுழையறக்கே. அவரு டாபிக் எடுக்கிறதே அவமானம் உண்மையாலுமே. அண்ணாமலை நம்ம பில்டப் காட்டிக்கிறாரு. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாதிரியே அவர் நடந்துக்கிறது இல்ல. செயல்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் பேச்சுதான். அப்படியே வராரு, ரோட் ஷோ நடத்துனாங்க, என்ன கூட்டம் இருந்துச்சு. அண்ணாமலை மாதிரி படித்த நபர்கள் தான் வரணும். இது ஒரு தவறான பிரச்சாரம். இங்க இருக்கிற அத்தனை வேட்பாளர்களுமே படிச்சவங்க தான். தமிழ்நாடுன்னு நார்த் இந்தியா மாதிரி படிப்பு அறிவு இல்லாத மாடல நினைச்சிட்டு இருக்காரு. பிஜேபி பத்தி உங்க கருத்து என்ன? வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்காருங்க. அண்ணாமலை இல்ல, இங்க மோடியே நின்னாரு தோக்கத்தான் செய்வார். என்ன சப்போர்ட் இருக்குங்க? ரோட் ஷோ நடத்தினாருல்ல, ஒரு இடத்துல நின்ன கூட்டம் அப்படியே அங்கிருந்து ஓடி போய் அங்க நிக்குது, அந்த கூட்டமே திருப்பி அங்க போய் நிக்குது. இதெல்லாம் நாடகம் தான். ரிசல்ட்டே என்ன வேண்டாம், திமுக தான் ஜெயிக்கும். நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். கோயம்புத்தூர் குறித்து நமக்கு பல்வேறு ஊடகங்கள் வழியா பல செய்திகள் வந்திருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல நிலவரம் எப்படி இருக்குன்னு கோயம்புத்தூர்காரன்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனா வணக்கம்ண்ணா. இப்ப கோயம்புத்தூர்ல 4 பேர் தனித்தனியா போட்டிடுறாங்க. திமுக, அதிமுக, பாஜக, அப்புறம் நாம் தமிழர்னு. இந்த 4 பேர் போட்டி, இவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு, நீங்க அதை கவனிச்சீங்களா? கவனிச்சிருக்கேன்னா, இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி இங்கே டிஎம்கேலையும் மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஏடிஎம்கேயும் அப்பப்போ வண்டிகள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. மெயின் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் தான் இருக்குது. பிஜேபி வர்சஸ் டிஎம்கே இந்த காம்படிஷனை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டு ஒர்க்கு, அந்த எஜுகேஷன் லெவலு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு. டிஎம்கே சைடில் இப்போ நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களும் நிறைய இதுக்கு பண்ணியிருக்காங்க. பட் இங்கே நம்ம லோக்கல் ஆட்கள்கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கணபதி ராஜ்குமார்ங்கிறவர் ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்திருக்காரு. அவர் ஏடிஎம்கே பீரியடில் மேயராக இருந்திருக்காரு. அப்போ அந்த மேயராக இருக்கும்போது இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துல கோயம்புத்தூருடைய தொழில் வாய்ப்புகள் அதிகமாயிருக்குதா, குறைஞ்சிருக்குதா? இல்லை, ஆக்சுவலாக பார்க்கும்போது ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையா அடி வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ் ஆகிருக்குது. ஒன்றும் பெரிய லெவல் பிஸ்னஸில். மற்றபடி ஐடி, நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் ஆகிட்டு போயிட்டுருக்குது. மற்றபடி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20% வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம். ஜிஎஸ்டி இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்துக்கும் அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்போ சம்பாதிக்க 2 காசு அதில் போயிடுது. அதனால் ஜிஎஸ்டி வேஸ்ட்டு. ஓகே. இப்போ நீங்கள் தண்ணி லாரி ஓட்டுறீங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலை இது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, சமாளிக்க முடியுது அப்படிதான் இருக்கா, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா? அதிகமாக இருக்குதுங்க. பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டர் இப்போ 96 ரூபா விற்கிறாங்க, 98 ரூபா விற்கிறாங்க டீசல். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் தண்ணியில் எல்லாம் கூட ஒன்றுமே நிற்காது கையில். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆனால் மோடி 100 ரூபா கேஸ் விலையை குறைச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு இது இல்லையா? 100 ரூபா குறைஞ்சிருக்குல்ல? 100 ரூபா குறைஞ்சி என்ன பண்ணுறதுங்க? விலைவாசி ஜாஸ்தியாக தானே இருக்குது. 100 ரூபாய்க்கு குறைச்சி என்ன பண்ணுறது? உன்னி அதை 100 ரூபாய் குறைச்சாங்கன்னா 200 ரூபா சேர்த்துவாங்க. அதுதான் நடக்க போகுது. அண்ணாமலை பெரிய அளவில் சமூக ஊடகங்களால் பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அண்ணாமலை தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிங்கி ராமச்சந்திரன், இன்னொரு பக்கம் திமுக கேண்டிடேட் அப்படின்னு 3 முனை போட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதியா இருக்கு. நீங்க பார்க்குற வரைக்கும் யாருக்கு ஃபேவரட்டா இருக்கு களம்? நான் இப்போ பார்க்க வரைக்கும் பார்த்தா டிஎம்கேக்கு தான் ஃபேவரட்டா இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த அவர் ஆட்சிக்கு இந்த 2-3 வருட காலத்துல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. குறிப்பா பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் போகிறதுக்கு இது பண்ணிக்கிற உரிமை தொகை மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு படிக்கிற காலேஜ் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் சிறப்பாக இருக்காது. அது நினைக்கும் போது எவ்வளவோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டில் சமைக்க முடியாமல், பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாமல் அவங்க வேலைக்கு போகணும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலை உணவு ரொம்ப வரவேற்கத்தக்கது. பிஜேபி அதிமுகவுக்கு தான் பெரிய அளவு மவுசு இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது அண்ணாமலை நம்ம பில்டப் காட்டிக்கிறாரு.
தான் தான் வருவேன், தான் தான் வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாதிரியே அவர் நடந்துக்கிறது இல்லை. அவரோட பேச்சு, அவரோட செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள் நம்பும்படியா வந்து ஒரு நம்பகத்தன்மை தான் ஒரு ஊடகமா, அதாவது ஊடகத்துல வந்து அவர் பில்டப் காட்டிக்கிறார தவிர மற்றபடி அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அது எடுபடாது. அது எடுபடாது. ஏன்? கண்டிப்பா அது எடுபடாது. ஏன்னா அதான் சொன்னீங்க, அதெல்லாம் பில்டப் காட்டிக்கிறாரு, செயல்ல ஒண்ணுமே இல்லை, வெறும் பேச்சு தான். பேச்சு சொல்லி என்ன பண்றது, செயல்ல அதை காட்டணும் இல்ல. கோயம்புத்தூர்ல வந்து தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லா தொழிலுமே பாதிக்கப்பட்டாச்சு. எல்லாருமே வேட் இருக்கிற வரைக்கும் நல்லா தொழில் பண்ணிட்டு, நானும் சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து 18% போட்டதுல இருந்து ரொம்பவுமே தொழில் பாதிக்கும். நிறைய பேர் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டாக்ஸ் கட்ட முடியறது இல்ல. இப்ப அண்ணாமலை வந்து இங்க நான் செயல்படுறாரு பண்ணி இப்ப எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இவர் அங்க அழுத்தம் கொடுக்கலாம்ல, அதாவது நம்ம ஆட்சியில் இருந்தாதான் அழுத்தம் கொடுக்கணும்னு இல்லை, ஆட்சியில் எல்லாமே நம்ம அழுத்தம் கொடுக்கலாம்ல, அழுத்தம் கொடுக்கலாங்களா இல்லைங்களா? அது இல்லாம இங்க வந்து கண்டிப்பா கேட்பாரு. இப்ப இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு மோடிஜியே வராரு, ரோட் ஷோ நடத்துனாங்க, என்ன கூட்டம் இருந்துச்சு. கோயம்புத்தூரை பொறுத்தவரையில அண்ணாமலை மாதிரி படித்த நபர்கள் தான் வரணும், அண்ணாமலையை நம்புங்க, அவர் எல்லாரையும் மோடிக்கிட்டே நேரடியா பேசி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இது ஒரு தவறான பிரச்சாரம். இங்க இருக்கிற அத்தனை வேட்பாளர்களுமே படிச்சவங்க தான். தமிழ்நாடுன்னு நார்த் இந்தியா மாதிரி படிப்பு அறிவு இல்லாத மாநிலம் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம இங்க இருக்க 3 கேண்டிடேட் இருக்காங்க, எல்லாருமே இப்போ மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்க தான். படிப்புல அறிவுல இதுல எல்லாம் வந்து அண்ணாமலையை வந்து சொல்றது வந்து அது ஏதோ அவரை பூஸ்ட் பண்றாங்க. அது ஒரு அவரை வந்து அவரோட ஒரு பெருமையா ஒரு பிம்பத்தை, அவரால் தான் அவர் தான் படித்தாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. அது மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ராஜ்குமார் இப்போ நிற்கிறார் இல்லைங்களா, அவர் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு முதுநிலை பட்டம் வாங்கினவர் தான், ஒரு மேயராக இருந்தவர் தான். திமுகவில் நிற்கிற கேண்டிடேட். மற்ற அரசியல் கட்சியில் நிற்கிறவங்க எல்லாருமே படித்தவங்க தான். அதனால் இது படித்தவங்க இதை போய் நார்த் இந்தியாவில் போய் சொன்னால் நல்லாயிருக்கும். உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை பீகார்லேயோ அங்கே போய் இவர் படித்த வேட்பாளர்னு சொன்னேன். ஃபீஸ் சார் மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான், இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க, இது தோழி ஹாஸ்டல், நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பெண்கள் சப்போர்ட், இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே அண்ணாமலைக்கு தான் இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு வந்தா கூட்டம் கூடுது. அது வந்து அவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க பொள்ளாச்சில இருந்து. பொள்ளாச்சியில நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க எங்க ஆளுகளை யாருமே வர்றது கிடையாது. நீங்க பொள்ளாச்சி போய் பாருங்க, அவங்க அங்கிருந்து பணம் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க. அதுதான் பொள்ளாச்சி ஆளுங்க தான் வருவாங்க. இங்க யாருமே வரவே மாட்டாங்க. நான் அடிச்சு 100% சொல்றேன், பொள்ளாச்சி ஆளுங்க தான் வருவாங்க அவங்க கூட்டிட்டு. நீங்க போய் வேணாலும் அங்க பாத்துக்கங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை இது மோடியோட மண்ணு, மோடி நின்னாரு அப்படி இல்ல கிடையாது. அவரோட மண்ணே இது கிடையாது, எங்களோட மண்ணு. அவங்களுக்கு சைபர் பிரசன்ட் கூட இங்க இது கிடையாது, உரிமை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க சைபர் பிரசன்ட் 1% சொல்லுவாங்களா, அதுல வந்து சைபரும் கூட அவருக்கு தகுதியே கிடையாது இங்க நுழையறக்கே. ஓட்டு கேட்கறக்கும் இது பண்றதுக்கு மட்டும்தான் அவர் இங்க நுழையிறாரு. மித்தபடி எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவரு டாபிக் எடுக்கிறதே அவமானம் உண்மையாலுமே. ஏன் அவ்வளவு கோவம் பிஜேபி? அதுதாங்க ஏன் அவ்வளவு கோவம்னா, ஜிஎஸ்டி, வருமானம் முடக்கிறது, 2வது சிலிண்டர் இவ்வளோ ஏத்தி வச்சிருக்கிறாங்க, குழந்தைகளோட இது எல்லாம் பார்த்தா எல்லாம் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து எங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றா? நாங்க வாழ்வாதாரத்துக்கு குடும்பம் நடத்துறதுக்கெல்லாம் யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களதான் நாங்க ஆதரிப்போம். ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல வந்து யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, வெற்றி வாய்ப்பு யார் பக்கம் இருக்கு? இந்தியா கூட்டணியா அல்லது பாஜகவா அல்லது அதிமுகவா? என்னோட தனிப்பட்ட கருத்து, நானும் ஒரு டிஎம்கே அனுதாபி தானுங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நாம் தமிழரோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க எப்படி? நாம் தமிழரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் நல்லா பண்றாரு, ஆனா எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப சிமெண்ட் கடையில வேலை பாக்குறீங்க, இந்த வேலையில வந்து எப்படி இருக்கு? ஒரு 10 வருஷம் இப்ப இந்த ஒப்பீடு எப்படி இருக்கு? நான் இப்பதான் ஜாயின் பண்ணுங்க. பட் ஆனா ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதோட மக்கள் கிட்ட தாக்கம் இருக்கு. யாரு பிரச்சாரம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் அல்லது பேசுறதுக்கும் நல்லா இருக்கு? அண்ணாமலையா, இவரு திமுக காரரா, அதிமுக காரரா? சீமான் பிரச்சாரம் நல்லா இருக்கு. ஆமா, சீமான் பிரச்சாரம் ஏன் நல்லா இருக்கு? எதனால மற்றவங்க இதை விட சீமான் பிரச்சாரம் நல்லா இருக்கு? நல்லா பேசுறாப்ல அப்படிங்கறதுனால நான் சொல்றேன். இப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு, 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷம் ஸ்டாலின் கவர்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அளவுக்கு உழவுன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது பெரும்பாலும் பெண்களுக்கு சேருது.
அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து திமுக எனக்கு பிடிக்குங்க. நான் வெளிப்படையாக சொல்லுவேன். ஏன் திமுக அவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப சந்தோஷமா இந்த வெயில்ல இவ்வளவு சந்தோஷமா பேசுறீங்களே. ஆமாமா, எனக்கு நான் கலைஞரோட ரசிகங்க, தீவிர ரசிகன். அதனால திமுக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் கலைஞரை ரொம்ப பிடிக்கும்? தெரியும், அவரோட எழுத்து, அவரோட பேச்சு ஒரு ஈர்ப்புங்க. அவர் பத்தி நிறைய பல விதமா சொன்னாலும் எனக்கு கலைஞர் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ணாமலைக்கு எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? அவருக்கு அவர் கனவு எல்லாரும் கனவு காங்கலாம், நிறைய கனவு காங்கலாம், அவங்கவுங்க விருப்பங்க. அதுதான் சொல்ல முடியும். அவர் என்ன சொல்றாரு? வெயில் 2 டிகிரி ஏறி போச்சு, திமுக தான் காரணம்ன்றாரு. அது பயங்கர நகைச்சுவைங்க அது. அதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிஜேபி பத்தி உங்க கருத்து என்ன? உங்க அபிப்பிராயம் என்ன? பிஜேபி கட்சி வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்காதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதவெறி சொல்லாங்க, மதவெறி தூண்டி விடுது. மோடி கவர்மெண்ட் இந்த 10 வருஷம் எப்படி இருக்கு? வண்டியிலே நிக்கிறீங்க, பரவாயில்ல. பெட்ரோல் விலை இதெல்லாம் எப்படி இருக்கு? பெட்ரோல் விலை நான் ஒரு நடுத்தர வர்க்கம் தாங்க. நாங்களாம் பெட்ரோல் விலை வந்து மாளாதுங்க, சொல்லி மாளாது. ஆமாங்க, அவரு ரொம்பவே சிரமப்படுத்திட்டாரு எல்லாத்தையும். வீட்டுல கேஸ் விலை ஏறி இருக்கு, இந்த கோபம்லாம் மக்கள் மத்தியில இருக்கா? கோபம் இருக்குங்க, கண்டிப்பா கோபம் இருக்கு. கோபம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. சொன்னது வந்து அப்படியே தங்கமா சொன்னாருங்க, இப்ப வந்து அப்படியே மாத்திட்டாருங்க. கோயம்புத்தூர்ல பிரச்சாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? திமுக, அதிமுக, பாஜக 3 பேர் பிரச்சாரத்தையும் பாத்தீங்களா? வண்டிகளை பாத்தீங்களா? வேட்பாளரை பாத்தீங்களா? பார்த்துருக்குறேன், ஒரு சிலர் தான் பார்த்துருக்குறேன், எல்லாரையும் நான் பார்க்கல. நல்லபடியா எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்த வரைக்கும் யாரு உங்களுக்கு பிடிச்சதா இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆமா, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அவர்கிட்ட பிடிச்ச 2 விஷயம் என்னன்னா, அவரு மக்களுக்காக 5 பைசா கூட வாங்காம, அவர் ஒரு இடத்துல மீட்டிங்ல பேசாருன்னா 5 ரூபா கூட கொடுக்காம எல்லாரும் வந்து எந்த வெயிலுனாலும் மழைனாலும் நின்று அவரோட பேச்சை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3 வருஷம் ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு? அவருடைய ஆட்சியில ஒன்றும் குத்தம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆட்சி நல்லா தான் இருக்குது. நீங்க நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப மோசம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஸ்டாலின் ஆட்சியை. அப்ப ஏதோ 1-2 விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அது என்ன? 1-2 விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மகளிர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. கஷ்டப்பட்ட மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் வச்சு அவங்க அன்றாட வேலைகள்ல ஏதாவது ஒரு என்ன செய்யறாங்க, அந்த பணங்கள்ல எடுத்து ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு அன்றாட செலவுக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. 10 வருஷம் மோடி அரசாங்கம் என்ன கருத்து? 100 மார்க்கு எத்தனை மார்க் போடுவீங்க மோடிக்கு? மோடிக்கு மார்க் போடுறதா இருந்தா நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு ஜாஸ்தி ஒன்று மார்க் போடுற மாதிரி நம்மளுக்கு அவருடைய செயல்பாடுகள் இல்லை. பாஸ் மார்க் 35 மார்க் கூட நம்மளுக்கு போட முடியாது. அவர் வந்தா ஊழலை ஒழிச்சு போடுவான், ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபா போடணும்னாரு, இன்னும் போட்டுக்கிட்டா இருக்கிறாரு. எங்க மெசேஜ் வந்து ஒன்னும் மெசேஜும் கிடையாது, ஒரு கோப்பும் கிடையாது. அந்த பாடு இருக்கு. கடையில வேலை பாக்குறீங்க, வியாபாரம்லாம் எப்படி போகுது? எத்தனை வருஷமா நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல? 35 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 35 வருஷத்துல இந்த 10 வருஷம் தொழில் எப்படி இருக்கு? சூப்பர் ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். அண்டர்வேர் இல்லாம ஓடிட்டு, துணி இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன்னு. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? நல்லா வந்தீங்க, துணி இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. நிலைமை அப்படி ஆகி போச்சு, இருக்கிற நிலைமை சொல்றோம். எதனால இப்படி ஆயிருச்சு? பொருளாதாரம் பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதாரத்துல இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. மோடி எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றாரு. மோடிக்கோ கட்சிக்கா பேச வேண்டாம், இல்ல பொதுவா பொருளாதாரத்தை பேசுனீங்கன்னா அதுதான் வரும். எல்லாமே ஒண்ணுமில்ல, வாடகை, கரண்ட் பில்லு, இபி பில்லு, தண்ணி பில்லு, வரி பில்லு, என்ன பில்லுன்னு தெரியல. எல்லா பில்லும் போட்டாச்சு. உன்னை என்ன பில்லு போடுவீன்னு தெரியல, எல்லா பில்லும் போட்டாச்சு. சுடுகாட்டுக்கும் போனா சுடுகாட்டுக்கும் பில்லு, பிரச்சனையே இல்லை. அவ்வளவுதான் நடக்கும். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தொழில் பாதிச்சிருதான் சொல்றாங்க இந்த ஏரியால. எப்படி? 100 வருஷம் பாதிச்சு, எந்த சந்தேகமே இல்லை. இந்த கேஸ் சிலிண்டர் விலை, பெட்ரோல் டீசல் விலை இது ஏறிட்டே போகுது. இதுக்கு என்னதான் தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எது தீர்வாகாது. என்னத்த போய் சொல்ற தீர்வுன்னு கேட்க சொல்றது. சரி, உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? கச்சாயின்னு 140 ரூபாய்க்கு இருக்கிறப்ப 75 ரூபாய்க்கு கொடுத்தாட்ட காங்கிரஸ் கொடுத்தது. இன்னைக்கு 70 ரூபா இருக்கிறத 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு கொடுத்து பெட்ரோல் வாங்குறோம், 120 ரூபா கொடுத்து வாங்குறோம். இதுதான் நடக்குது. பெட்ரோல் விலை ஏத்துனா, டீசல் விலை ஏத்துனா ஆட்டோமேட்டிக் எல்லாம் அத்தியாவசிய பொருள் ஏறிக்குது. இவங்க நான் மற்ற பொருள் ஏத்துல அப்படிங்கிறாங்க. பெட்ரோல்லையும் டீசல்லையும் கை வச்சிங்கன்னா எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா பொருளும் விலை ஏறிடுது. அவங்களோட சுவிட்ச் மாதிரி தான். அதனாலதான் பெட்ரோல் டீசல் விலை. அன்னைக்கு ஓபேக்ல வந்து
பெட்ரோல் விலை இறங்கினப்போ குழாயில் விலை இறங்கினப்போ வந்து அன்னைக்கு வந்து மோடி ஃபர்ஸ்ட் வந்த வருஷத்துல வந்து 65 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கொடுத்துருக்கணும். ஆமா. ஆனா இன்னைக்கு என்ன ரேட்டு 92 ரூபா. பெட்ரோல் என்ன ரேட்டு 100 ரூபா. இப்ப என்ன ரேட்டுக்கு விற்கணும்? பெட்ரோல் 70 ரூபாய்க்கு விற்கணும். இது யாரு கேக்குறது? 4 பேர் நிக்கிறாங்க. இப்படி 4 பேரா பிரிஞ்சு நிக்கிறத எப்படி பாக்குறீங்க? இதனால யாருக்கு லாபம்? ஆளுங்கட்சிக்கு தான். தமிழ்நாடு எந்த ஆளுங்கட்சி ஆளுதோ அதுக்கு தான் லாபம். ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கே இந்த தடவை சேர்ந்து நின்றுதா? சேர்ந்து நின்றா 50%. இன்றைக்கு வந்து திராவிட கட்சிகள் தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து திராவிட கட்சிகள் தான் அதிக வாய்ப்பு. அப்படி பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒரு மதவாத கட்சி. அது வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து ரொம்ப பாதிக்குது. ஜிஎஸ்டி, வேளாண்மை சட்டங்கள் மற்றும் இருக்கக்கூடிய நீட் தேர்வு இதையெல்லாம் கொண்டு வந்து மக்களை அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் வந்து வாரி வழங்கிட்டு இருக்கிறது. கல்வி கடன் வந்து மாணவர்களுக்கு கொடுத்து போட்டு ரவுடித்தனம் பண்ணி அதை வந்து பணமெல்லாம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆனால் கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து தள்ளுபடி பண்ணிடுது, வரா கடனில் பண்ணிடுது. அதனால் என்னென்னா அவங்க வந்து முதலாளித்துவத்தை பார்த்துக்கிட்டு தான் முதலாளிகளுக்கு சார்பில் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர பொதுமக்களுக்காகவோ அல்லது ஏழை எளிய மக்களுக்காகவோ எந்த இதுவுமே வந்து பண்றது இல்லை. ஆனா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாஜக கோட்டன்ல சொல்லிக்கிறாங்க. அது வந்து சும்மா ஒரு மாயை. அப்ப இது யாரு கிரவுண்டு? இது வந்து அது திராவிட கட்சிகள்னா டிஎம்கே, ஏடிஎம்கே. வட மாநிலத்து ஆட்களை வச்சு இங்கே வந்து ஊர்வலம் நடத்துறது, மாயையான தோற்றத்தை ஏற்பாடு பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஹிந்தி படிக்கணும் ஹிந்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை. அது செருப்புன்றாரு அண்ணாமலை. அதாங்க, அவங்க வந்து வார்த்தைகள் வந்து அளவாக பேசுறது இல்லை. அவங்க பேசுகிறதே வல்கரான வார்த்தைகள், நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு உண்டான வார்த்தைகள் அல்ல. அவர் வந்து ஏற்கனவே வந்து நான் கன்னடன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து நின்றுட்டு நான் தமிழன் ஐபிஎஸ், அது ஐபிஎஸ் எப்படி வாங்கினாரோ அந்த பட்டங்கிறது தெரியல. ரோட் ஷோ அப்படின்னு சொல்லி போட்டு பிரதமர் வர்றாரு. அந்த மணிப்பூரில் போய் இந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி இது பண்ணினதை இதுவரைக்கும் அவங்க ஆட்சி தான் நடக்குது. இதுவரைக்கும் அவங்க போய் எட்டி பார்க்கல. பாருங்க, அமித்ஷா இன்னைக்கு வரேன்னாரு, அவர் வந்து வரல. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அது எடுபடாது. 10 வருஷம் மோடி அரசாங்கம் இது எப்படி போயிட்டு இருக்கு? சிலிண்டர் விலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? எல்லாம் வரி, தண்ணி வரி, கரண்ட் பில் எல்லாம் ஏறி போயிருக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. தேசிய அளவுல யார் வந்தா இதெல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்கு? தேசிய அளவுல காங்கிரஸ் கொஞ்சம் வரலாம். ராமர் கோயில் பிடிச்சிருங்க, அது முடிச்சு வச்சிருக்காரு. அதுதான் பெரிய பெஸ்டா இருக்குங்க. பெட்ரோல் டீசல் விலை எப்படி? அது 100 ரூபாய் தான் போயிட்டு இருக்குதுங்க. டீசல் வந்து 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. பெட்ரோல் வந்து 103 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ராமர் கோயில் கட்டினா அதெல்லாம் சரியா நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த கோயிலை கட்டி இருக்கலாமா அல்லது பெட்ரோல் டீசல் விலையை இன்னொரு 50 ரூபா குறைச்சிருக்கலாமா? கண்டிப்பா பெட்ரோல் டீசல் விலை 50 ரூபா கண்டிப்பா குறைச்சிருக்கோங்க. இப்ப தேர்தலில் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்துல யாரு ரொம்ப ஃபாஸ்டா வேகமா வேலை பார்க்கறது? பணத்துக்கு வேண்டிய வந்து சில கூட்டங்கள் இருக்கிறது. சரி, பணமே தரமாட்டா, மக்களை நம்பித்தா நான் முன்னாட வந்திருக்கிறேன் அப்படின்னு தைரியமா ஒரு சிங்கம் வந்திருக்குது. அது அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்திருக்குது. அந்த சிங்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் பயப்படுத்த ஆகணும். அவரை பார்த்து பயப்படுறாங்கன்றீங்களா? பயங்கிறது தப்பு செஞ்சவங்க பயந்துதான் ஆகணும். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லா கட்சிகளும் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு திமுக ஆட்டத்துல இல்ல, அதிமுக பிஜேபி தான் ஃபைட்டு, இல்ல 2வது இடத்துக்கு தான் பிஜேபியும் அதிமுகவும் சண்டை போடுது, திமுக ஜெயிக்க போகுது அப்படின்னு பல விஷயங்கள் வெளியில இருந்து சொல்றாங்க. கோயம்புத்தூர்காரரா நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு ஃபைட் நடக்குது? ஸோ 2ஆம் இடத்துக்கான போட்டியில் வேணா நீங்க சொன்ன குறிப்பிட்ட கட்சிகளுக்கான போட்டி இருக்கலாம் முடிய, கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு திமுகவுடைய வேட்பாளர் ராஜ்குமார் அவர் பாராளுமன்றத்துக்கு கண்டிப்பாக செல்வார். எங்களுக்கு வந்து இந்த கொரோனா காலத்திலிருந்தே பணப்பட்டுவாடாக்கள் உள்ளிட்ட விஷயங்கள், பண மதிப்பீடு உள்ளிட்ட விஷயங்களில் சிறு குறு தொழில்துறையினுடைய அந்த பின்னேற்றம் என்பது ஆரம்பம். அதிலிருந்து ஆரம்பித்து வங்கியினுடைய வட்டி விகிதங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் சிறு குறு தொழில்துறைக்கு இந்த ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த வரி மதிப்பீட்டினால் வந்தக்கூடிய பாதிப்புகள், பெரு நிறுவனங்களோட போட்டியிட முடியாமையான விஷயங்கள், இது எல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டத்தில் தான் அந்த சிறு குறு தொழில்துறை கடந்த 5 ஆண்டுகளாக அதிகமான சிரமங்களை செஞ்சுட்டு. கோயம்புத்தூர் தேர்தல் நிலவரம் அப்படிங்கிறப்போ அது கேட்கவே வேண்டாம், திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. என்ன வெளியில எல்லாரும் கோயம்புத்தூர்னாலே அது அதிமுக அல்லது பிஜேபிங்கிறாங்க. அப்போ சரி, போன முறை அதிமுக
கூட்டணியில் இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் 31% வாக்கு வாங்கினார். திமுக கூட்டணியில் இருந்த பிஆர் நடராஜன் இப்போதைய சிட்டிங் எம்பி 46% வாங்கியிருக்காரு. அது எப்படி கொங்கு மண் வந்து பிஜேபி மண்ணாகும்? இயல்பாகவே சில புது புது கட்சிகள் எங்கே தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிக்குதோ அது கோவையில் தான் புதுசாக வளரும். அதே இதில் பிஜேபி வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஏன் அப்படி புதுசா வந்தாலே ஏமாந்துருவாங்களா? ஈஸியா இல்லை, இது ஒரு ஃபேண்டசி. திஸ் இஸ் ஒன்லி ஃபேண்டசி, நாட் கிரியேட்டிங் எனி திங் டு பிகம் அ ஓட். அவ்வளோதான். இது இங்கே வந்து அண்ணாமலை இல்லை, இங்கே மோடியே நின்னார் தோக்கத்தான் செய்வார். மோடிக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் இருக்கு. என்ன சப்போர்ட் இருக்குங்க? ரோட் ஷோ நடத்தினார்ல, ஒரு இடத்துல நின்ன கூட்டம் அப்படியே அங்கேருந்து ஓடி போய் அங்கே நிற்கிது, அந்த கூட்டமே திருப்பி அங்கே போய் நிற்கிது. இதெல்லாம் வந்து நாடகம்தான். இது வந்து பெரிய இது இல்லை. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் தெற்கு, இன்னொன்று வடக்கு சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், பல்லடம். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் தெற்கு சட்டமன்ற தொகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக பிஜேபி இருக்குது. மற்ற சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் கிட்டத்தட்ட இது ஒன்றுமே இல்லை. ரிசல்ட்டே என்ன வேண்டாம், திமுக தான் ஜெயிக்கும்.